நீங்க மட்டும் வந்து உண்மையை கண்டுபிடிக்கலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா எனக்கு எப்படியும் தெரிய வந்துடும். அத பத்தி கவலைப்படாத பூமி. எங்க இருந்தாலும் நான் ஓடி வந்துட மாட்டேனா? பத்து வருஷமா இங்க நான் வச்சதுதான் சட்டம். ஆனா திடீர்னு உங்க அப்பா உன்கிட்ட இந்த ப்ராஜெக்ட கொடுத்து என்ன டம்மி பீஸ் ஆக்க பாக்குறாரா? நான் விட மாட்டேன்டா. இந்த டெண்டர்ல நீ ஜெயிக்கவே கூடாது. கடவுளே, எனக்கு எதிரா என்ன சதி நடந்தாலும் என் புருஷன் என்னை காப்பாத்திடுறாரு. ஆனா என் புருஷனுக்கு எதிரா மாதவன் அண்ணா சதி பண்ணிட்டு இருக்காரே. என்னால வருணை காப்பாத்த முடியுமா? துரோகம் செய்யறது உறவா இருக்கும்போது என்னால எப்படி வெளிப்படையா சொல்ல முடியும்? ஏங்க, இந்த டெண்டர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தானே? ஆமா பூமி, இது என் அப்பாவோட பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஒரு கெட்டவன் நல்லவரை ஏமாத்தி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை ஜெயிக்கணும்ல? ஆமா வருண், எனக்கும் அதுதான் வேணும். என்னதான் நாம நேர்மையா உழைச்சாலும் நம்மள சுத்தி குழி பறிக்கிறவங்க எல்லாம் இருக்கதான் செய்வாங்க. அந்த ஷில்பா மாதிரி. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிங்க மட்டும் இல்ல, கண்ணுக்கு தெரியாத துரோகிங்களும் இருப்பாங்க. அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. நீ கவலையப்படாத பூமி. பிசினஸ்னு வந்துட்டா உன் புருஷன் நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன். எதையும் சொல்லி அடிப்பேன். துரோகிய அவன் பாணியிலே மறைஞ்சு நின்னு அடிப்பேன். உதடுங்க தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு நடுவுல அந்த கை வருது? ஆடி, தீபிகா இங்க அட்மிட் ஆன டேட் இது. வருணுக்கு ஆக்சிடென்ட் ஆன டேட்டும் இதுதான். அந்த பொண்ணுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, யார் இத பண்ணாங்கன்னு எனக்கு முழு டீடைல்ஸும் வேணும். பிரிபாஸ், இப்போ எதுக்கு பழசெல்லாம் கலரிக்கிட்டு? டாக்டரே சொல்றாங்கல்ல. ஏற்கனவே நான் அந்த அநியாயத்தை நினைச்சு உள்ள புழுங்கிட்டு இருக்கேன். இப்ப என் மகனான பாதிக்கப்பட்டது என் மருமக தங்கச்சியா இருந்தா நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஆடி, என் மருமக என்ன அவ அப்பாக்கு மேல நினைக்கிறான். என் மகனை எனக்கு மீட்டு கொடுத்தவ. அவளுக்கு நடந்த கொடுமைக்கு என் பையன் தான் காரணமான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். தயவு செஞ்சு இந்த டீடைல்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுங்க ப்ளீஸ். ஆக்சிடென்ட் ஆன கார் நம்பர், அட்மிஷன் ஆன பெட், போலீஸ்காரன் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க எல்லாத்தையும் சேகரிச்சு சொல்லுங்க. வருணுடைய ஃபைலையும் கொண்டு வாங்க. தீபிகாவோட ஆக்சிடென்ட் பத்தி உண்மை தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சீக்கிரம் போங்க ப்ளீஸ். சரிங்க பிரிபாஸ், வாங்க போலாம். ஓகே சார். நில்லுங்க அண்ணா, நில்லுங்க. ஏன் பயந்து ஓடுறீங்க? அப்ப செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி வருணுக்கு எதிரா சதி பண்றீங்களா? ஐயோ, இன்னைக்கு டெண்டர் சப்மிஷன். மத்தியானம் ரிசல்ட் வந்துரும். வருண் தான் ஜெயிப்பாரு. ஆனா உங்களால தப்பா ஏதாச்சும் நடந்துச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னங்க சொல்றாவ? ஏதோ சீரியஸா பேசின மாதிரி இருந்தது. அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ரிசல்ட் இல்ல, அதான் ஆல் தி பெஸ்ட் சொன்னா. ரொம்ப முக்கியம். சரி, சாமி கும்பிட வாங்க. வருண்காக நாம வேண்டிக்கலாம். வாங்க. என் எதிரி ஜெயிக்கிறதுக்காக நான் வேண்டிக்கணுமா? ரொம்ப முக்கியம். பூமி, வருண் எங்கம்மா? பாட்டி, வருண் ரெடி ஆயிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. பாட்டி, வருண்க்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். ரங்கீலா பேலஸ் டெண்டர் யாருக்கு கிடைக்கும்னு இன்னைக்கு தெரிஞ்சிரும். வருண் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காரு. வருணை ஏமாத்தி தோக்கடிக்கணும்னு நினைக்கிற எதிரிங்க அவரை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அதையெல்லாம் மீறி வருண் ஜெயிக்கணும். மாமாவோட கனவு நினைவாகணும். கண்டிப்பா நடக்கும்மா, நீ கவலைப்படாத.
கடவுளே, என் புருஷன் என் பிள்ளைய நம்பி முதலா ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. காசு பணத்தை நிறைய சேர்த்துட்டோம். ஆனா இந்த வீட்ல மன நிம்மதி தான் இல்லாம இருக்கு. யாரோட ராசியோ நேரமோ தெரியல. கொஞ்ச நாளா இந்த வீட்ல எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. எவ்வளோட ராசியும் என் பையனை பாதிக்க கூடாது. ஐயோ அக்கா, அங்க பாருங்க, பத்திக்கு எரியுது. ஐயோ, தீ பிடிச்சிருச்சே. கடவுளே, நல்லது நடக்கும்போது இப்படி அபசகுனமா எரியணும்? நீங்க சொன்னது சரியா போச்சுக்கா. இவ சரியான ராசி கிட்டவதான். ஆரத்தி நான் எடுத்தா என்ன, பூமி எடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. பாட்டி, பூஜெல்லாம் முடிஞ்சிருச்சுல? இப்ப நான் ஆபீஸ் கிளம்பலாமா? தாராளமா கிளம்பலாம்ப்பா. ஆனா டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் போனோம். என்ன? சரி பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வெற்றியோடு திரும்பி வா வருண். மாதவன், நீ கூட இருந்து எல்லாம் பாத்துக்கோ. ஏய் வருண், என்னப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம போற? டைம் ஆயிடுச்சுங்கிற அவசரத்துல அப்படியே போயிட்டான் பாட்டி. சரி சரி, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சீக்கிரம் சாப்பிட வா. வெறும் வயித்துல போக கூடாதுப்பா. 2 இட்லியா சாப்பிட்டுட்டு போ. ஏய் வாசுகி, நீ வா, நம்ம போய் டிஃபன் எடுத்து வைக்கலாம். நல்லா இருக்கு. நான் பூமிக்காக தான் இதை கூட செய்யறேன். அவ சந்தேகப்பட்டா உங்களுக்கு தான் அசிங்கம். நீங்க செஞ்ச எதையும் நான் மறக்க மாட்டேமா. உங்களை வெறுத்தது தான். என் கண்ணை பார்க்க பயமா இருக்கானே. நேர்மையா இருந்தா பயப்பட தேவையில்லை. நல்லா கேட்டுக்கோங்க, வருண் இன்னைக்கு ஜெயிச்சே ஆகணும். எனக்காக மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தெய்வமா இருக்கிற மாமாவுக்காக. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, மறந்துடாதீங்க. ஏதாவது சதி பண்ணீங்க அப்புறம் நானும் இறக்கம் பார்க்க மாட்டேன். அன்னி குழந்தைங்களுக்காக தான் வாயை மூடிட்டு இருக்கேன். ஆனா என் புருஷன் தோத்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். நான் என் வாயை திறக்கிறதும் திறக்காம போறதும் உங்க கையில தான் இருக்கு. வருணுக்கு எது சரியோ அதை மட்டும் பண்ணுங்க. சார், சில விஷயங்கள் நம்ம கையில இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு உங்க கண்ணுல படாத பூமிக்கா சில மாசங்களுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கே மருமகளா வாழ வந்திருக்கானா, ஆண்டவன் ஏதோ ஒரு கணக்கு போடுறான் சார். உங்க மனசுக்கு அது நல்லதாதான் அமையும். தப்பா போன ஒரு கணக்க
கடவுள் சரி பண்ணுவாரு சார். நீங்க மனசு விட்டுறாதீங்க. என்ன டாக்டர், எப்படி என்ன தைரியமா இருக்க சொல்றீங்க? மாமா மாமான்னு குழந்தை மாதிரி என்ன சுத்தி சுத்தி வர பூமிகா. அப்பாவோட அன்போ அரவணைப்போ கிடைக்காத ஒரு குடும்பம் அது. நீங்க எனக்கு மாமனாரா கிடைக்க நான் புண்ணியம் பண்ணிருக்கணும்னு என்கிட்ட அவ சொல்லுவாளே. ஆனா ஆனா இப்படி ஒரு பாவின்னு தெரிஞ்சா என்னையும் சேர்த்து என் மருமக என்ன வெறுத்துருவாளே. சார், பூமிகா ரொம்ப ரொம்ப பாசக்கார பொண்ணு. அவ குடும்பப்பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் சார். இப்பதான் அவ கொஞ்சம் நிம்மதியா இருக்கா சார். ஏன் டாக்டர் இந்த விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமே? கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் இதை சரிப்படுத்திருப்பேனே. இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி அது அது அவ்வளவு ஈஸி இல்ல சார். எனக்கே விஷயம் ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. ஆனா அதுக்குள்ள வருணும் பூமிகாவும் லவ் பண்றாங்கன்ற விஷயமும் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்குள்ள பல பிரச்சனை. கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன் தாமா உன் தங்கச்சி மேல மோதுனான்னு நான் எப்படி சார் சொல்லுவேன்? என்னங்க, என்கிட்டயே சொல்லிருக்கலாமே டாக்டர். எதுக்கு சார்? இதோ இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கே உங்க நிம்மதி போச்சே. பூமிகா உங்க மருமகளானதும் இனிமே அவ வாழ்க்கையே மாறிடும். தீபிகாவுக்கும் சிறந்த ட்ரீட்மெண்ட் கிடைச்சு அவளும் குணமாயிடுவான்னு தான் நான் என்ன தேத்திக்கிட்டேன். இல்ல, இது தப்பு, ரொம்ப தப்பு. பூமிகா கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும். என் பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டாமா, அவனை மன்னிச்சிரு. என் மருமக கிட்ட நான் பாவ மன்னிப்பு கேட்கறது தான் சரி. சார், வருண் இப்போ ரொம்ப டென்ஷன்ல இருப்பான். நீ அவன் கையை பிடிச்சுக்கோ, அவன் கூடயே இரு, அவனை விட்டுறாத. நீதான் அவனுடைய பலம். நீ கூட இல்லைனா அவன் உடஞ்சிருவான். ம், நிறைய குறை உள்ளதுதாம்மா வாழ்க்கை. பார்வதியை பத்தி உனக்கு தெரியும். நான் விட்டு கொடுத்து போறதுனால தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கு. விட்டு கொடுத்து போனாதான் அது வாழ்க்கை. சரிங்க மாமா, நீங்க சொல்றபடியே நான் நடந்துக்கிறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எப்படி என் புருஷன் என்னோட எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் என் கூடவே இருக்காரோ, நானும் அப்படிதான். புடிச்ச கைய விட மாட்டேன். என் உயிர் போனாலும் கூட. பெத்த மனசுல பால் வாத்துட்ட பூமிகா, இது போதும் எனக்கு. மத்ததெல்லாம் அந்த ஆண்டவன் பார்த்துப்பாமா. என் பேச்ச மதிச்சதுக்கு ரொம்ப நன்றிமா. நன்றி அது இதெல்லாம் சொன்னீங்க, அப்புறம் நான் உங்க கூட பேசவே மாட்டேன். இல்ல பூமி, நீ பேச மாட்டேன்னு மட்டும் சொல்லாத. அது நான் ஏதோ படபடப்பாயிட்டேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் மாமா. நீங்க எனக்கு நன்றி சொல்றதுக்கு பதிலா அம்மாவையும் தங்கச்சியும் போய் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் போகணும்னு எப்பவும் முடிவு பண்ணிட்டேம்மா. அவங்க கிட்ட சொல்லாத, நான் சர்ப்ரைஸா போறேன். ஓகே ஓகே, சூப்பர் மாமா. நான் சொல்ல மாட்டேன். சரிம்மா. மனசு அறிஞ்சு நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்லை. முதல் முறையா வருணுக்காக, அவனுடைய வாழ்க்கைக்காக நான் ஒரு சில உண்மைகளை மறக்க வேண்டியிருக்கு. பூமி, என்னால உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியல. என் பையனுக்காக உங்க அம்மா கிட்டயாவது நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன். நான் எப்படி அவங்க முகத்துல முழிக்க போறேன்னு தெரியலையேம்மா. என் புள்ள செஞ்ச தப்புக்கு நான் தான் பாவ மன்னிப்பு கேட்கணும். என்ன பேப்பர் இது? என்ன பூமி? ஷில்பா மேடம் உள்ள கூப்பிடுறாங்க. இத சொல்ல ஏன் இவ்ளோ டிராமா போடுறா? வாங்கின அடி அப்படி. சரி, நான் போய் ஓகே ஓகே, நம்ம போலாம். சொல்லுங்க மேடம். என்ன பூமி, நடந்தது எதையும் மறக்கலையா? நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்களோ அதை மட்டும் பேசுங்க மேடம். பிரீத்தி பண்ண தப்புக்கு நீ எதுக்கு என் மேல கோவப்படுற? அப்படி ஒரு திருட்டு நாடகத்தை போடுற அளவுக்கு பிரீத்திக்கு பலம் இல்ல மேடம்.
யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அது உன்னோட கற்பனை. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. என் ஈகோவை விட்டுட்டு நான் உன்கிட்ட பேசுறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் தப்பு பண்ணலன்னு தானே அர்த்தம். சோ நீ உன் கோபத்தை விட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் பூமி. நான் இங்க வேலை பார்க்க தான் வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாட இல்ல. அதை மட்டும் பேசுவோம். சரி, ஓ இஷ்டம். இன்னைக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங், என்னால போக முடியாது. அதையும் இல்ல. சோ நீ தான் போய் அட்டென்ட் பண்ணணும். சரி, கிளைண்ட் எத்தனை மணிக்கு வருவாங்க? அவரு இங்க வரமாட்டாரு. அவரு ரொம்ப பெரிய ஆளு. நாம தான் அவரை தேடி போகணும். கிடைச்சா ரொம்ப பெரிய ஆர்டர். கிளைண்ட் ஆபீஸ் எங்க இருக்கு மேடம்? அவரு பெங்களூர்ல இருந்து வராருல, ஆபீஸ்லாம் இல்ல, அவரு ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காரு. நீ ஹோட்டலுக்கு போய் அவரை மீட் பண்ணணும். என்னது, ஹோட்டலுக்கா? நான் எப்படி ஹோட்டலுக்குலாம் தனியா போக முடியும்? என்ன மேடம் இது புது பழக்கமா இருக்கு? ஆமா, வேற வழி இல்ல. அவரை பார்க்க பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவரு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்குவாரு. நீ போய் பிரசன்ட் பண்ணா கண்டிப்பா ஆர்டர் நமக்கு தான். ஆமா, சரி தேடு. என்ன சார் இது? அநேகமா அந்த டெண்டர் ஃபைலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரசாத், அதேதான். ரங்கீலா பேலஸோட டாக்குமெண்டே தான். எஸ் சார். வருணுக்கு பெரிய புத்திசாலின்னு நினைப்பு. அவனோட டேபிள் டிராயர்ல வச்சிருந்தா யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதனாலதான் சார் அழுக்கு பையில குப்பையை போட்டு வைக்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காரு. யாருக்கிட்ட? பான் கிரிமினல் மாதவன் கிட்டேவா? வருண், என்கிட்டே உன் ஆட்டத்தை காட்டுறல்ல, உன்னை நான் ஜெயிக்கிறதுக்கு விட மாட்டேன்டா. இப்ப நான் இதை ஏகேக்கு அனுப்பிடுவேன். கடைசி நிமிஷத்துல ஏகே அவன் கொட்டேஷனை மாத்திடுவான். தோத்துருவடா வருண், தோத்துருவ. எஸ். என்னையே உன் பொண்டாட்டி மிரட்டுறால. நீங்க 2 பேரும் எப்படி அந்த வீட்டுல வாழ்றீங்கன்னு நானும் பாத்துறேன். மாதவன் இருக்கிற வரைக்கும் மனோஜ் கிருஷ்ணாக்கு நீ வாரிசு ஆகவே முடியாது வருண், வாரிசு ஆகவே முடியாது. சொல்லுங்க பூமிகா. ஷில்பா மேடம் திடீர்னு என்ன ஒரு மீட்டிங்க்கு போக சொல்றாங்க. அப்படியா? இதென்ன புதுசா இருக்கு. சரி, மீட்டிங் எங்க பூமிகா? யாரோ பெங்களூர்ல இருந்து வந்திருக்காராம். ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்குவாராம். அங்க போய் நான் பிரசன்டேஷன் பண்ணணுமா? ஹோட்டலுக்கு தனியா போக யோசனையா இருக்கு சார். வருணுக்கு வேற இன்னைக்கு ரிசல்ட். இல்லனா அவரையும் கூட்டிட்டு போயிருப்பேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சார். எனக்கும் என்ன சொல்றதுனே தெரியல பூமிகா. நானும் வெளியே ஒரு வேலையா வந்திருக்கேன். சரி, எந்த ஹோட்டல்? செட் பிளாசா. இசட் பிளாசாவா? அங்கே அப்போ சொன்னாங்க. ஆமா சார். அந்த ஹோட்டலே சரியில்லாத ஹோட்டல் ஆச்சே. அங்க ஏன் பூமிகாவை அனுப்புறாங்க? இத சொன்னா பூமி வேற பயந்துருவாங்களே. சரி பூமிகா, வேலைன்னு கொடுத்தா நம்ம செஞ்சுதானே ஆகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன். நீங்களும் வரீங்களா சார்? முடியுமா? எப்படியாவது வந்துடுறேன் பூமி. நீங்க அங்க போயிட்டு லாபியில வெயிட் பண்ணிட்டு இருங்க. ரொம்ப நன்றி சார். இட்ஸ் ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க பூமிகா, அங்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கிளைண்ட்டை மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே சார். நீங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்.
கேட்டு வரல, நான் தர்மம் கேட்கல. அம்மா, தீபிகா! ஐயோ ஐயோ தீபிகா என்னாச்சு? சமந்தி, நீங்க நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேம்மா. அம்மா, என்னங்க இருந்து கூட்டிட்டு போங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாமா? ஒண்ணும் இல்லடாம்மா, லேசா வண்டி நகர்ந்துருச்சு. ஏண்டி கார்த்திகா, உன்னை இங்கதானே நிக்க சொன்னேன், எங்கடி போன? அம்மா, என்ன இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களா இல்லையா? நான் அவமானப்பட்டு நிக்கிறேன், நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. என் கஷ்டம் உங்க யாருக்குமே புரியாதா? அம்மா, தீபிகா, என்னாச்சுமா உனக்கு? ஏமா என்னைக்கும் இல்லாம இப்படி அடம் பிடிக்கிற? லேசா வண்டி உருண்டுருச்சு, அதுக்கு ஏமா கடவுளை பார்க்க மாட்டேன்னு சொல்ற? ஏன்னா அந்த கடவுளுக்கு இறக்கமே இல்லம்மா. எவனோ ஒரு பணக்கார பையனாலே என் காலையே உடைச்சிட்டாரு. இப்ப ஊரே பார்க்கும்போது என்ன தர்மம் கேட்கிறவள ஆக்கிட்டாருமா. என்னடி சொல்ற? யாரும் உன்னை பிச்சைக்காரி ஆக்குனது? தர்மம் எடுக்கிறவங்க பக்கத்துல நறுக்கும் போது ஒரு அம்மா எனக்கு தர்மம் போட்டுட்டு போறாங்கம்மா. அவனை கவனிக்க ஆள் இல்லாம அவன் அல்லல் பட்டு நிக்கணும். அவன் நாசமா போகணும், நாசமா எந்த போகணும். ஒரு அப்பாவுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. என் கண்ணு முன்னாடியே என் பையன் நல்லா இருக்க கூடாதுன்னு இப்படி மண்ணள்ளி போட்டு சபிக்கிறாங்களே. சம்பந்தி, சம்பந்தி மன்னிச்சிருங்க. நீங்க இருக்கீங்கன்னு கூட பார்க்காம நான் தீபிகாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து என் மனசுல இருந்த ஆத்திரம் கஷ்டம் எல்லாமே இன்னைக்கு வெடிச்சிருச்சு சம்பந்தி. நான் ஏமா வாழணும், என்ன கொன்னிடுங்கம்மான்னு தீபிகா சொன்னதும் என்ன அறியாம. புரியுது சம்பந்தி. உங்க இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் செய்வாங்க. நான் தான் வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேன். பார்க்க கூடாத விஷயத்தெல்லாம் பார்த்துட்டேன். மாமா, தீபிகாவோட நிலைமைய பாத்தீங்களா? இவ்வளவு எனர்ஜெட்டிக்கான பொண்ணு தெரியுமா? ரன்னிங்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவா. இவ்வளவு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இப்படி மூலையில உட்கார வச்சுட்டான் அந்த பாவி. அவன் நல்லா இருப்பானா? நாசமா போவான். உங்க அம்மா சபிச்சதே போதும்மா, நீயும் என் பையனை சபிச்சிடாத. சம்பந்தி, வராதவங்க வந்திருக்கீங்க, உங்களை வரவேற்க கூட முடியாம என்னென்னமோ நடந்து போச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி. சேச்சா, இல்ல சம்பந்தி, இல்ல. நான் என்ன நினைக்கிறேங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க தீபிகாவை நல்லபடியா பாத்துங்க. அங்கிள், பாத்தீங்களா அங்கிள் என் காலு? ஏன் அங்கிள் எனக்கு மட்டும் எப்படி நடக்கணும்? நாங்க யாருக்கும் எந்த பாவம் பண்ணலையே அங்கிள். பாவம் பண்ணது நீங்க இல்லம்மா, நானும் என் பையனும் தான். தீபிகா, உனக்கு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்க கூடாதுதான். ஆனா ஒண்ணு அங்கிள், என் மேல வண்டி இடிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவ யாருன்னு தெரிஞ்சா பூமிக்கு நிச்சயம் சும்மா விட மாட்டாங்க. தீபிகா, உனக்கு என்னால எந்த ஆறுதலும் சொல்ல முடியல. எப்படியோ விபத்து நடந்துருச்சு, இப்போ நீ நடக்க முடியாம இருக்க. ஆனா உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடுமா. நீ மனச மட்டும் கான்பிடென்ட்டா தைரியமா வச்சுக்கோ. பெத்த தாய்கிட்டயே கொன்னுடுன்னு சொல்றியம்மா. பாரு எப்படி துடிச்சு போயிட்டாங்கன்னு. டெண்டர்ல யார் ஜெயிச்சாங்க? சார், ஜெயிச்சதே நீங்க தான். கான்ட்ராக்ட் நமக்கு தான்.
அர்ச்சனா நல்லா தெரியுமா எம்கே குரூப் தான் வின் பண்ணுச்சா? சார் எம்கே குரூப்புக்கும் ஏகே குரூப்புக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? வருண் சார் தான் ஜெயிச்சிருக்காரு. சார் இப்போ உங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கும், போய் பாருங்க சார். எஸ் 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 மாம்சே சார் கங்க்ராச்சுலேஷன் Thank சார். you. இந்த குட் நியூஸ் நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன் சார். ப்ளீஸ் மாம்ஸ் வருண் வருண் வேணாம், பெண்களை வேணாம், நாம தான் வருண். ஜெயிச்சோம். வருண் விடு. பூமி ஐ மிஸ் யூ. நான் இதை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். எப்படிடா ஜெயிச்ச? உன்னோட கொட்டேஷனை ஏகேக்கு அனுப்பி அவர் கடைசி நிமிஷத்துல கொட்டேஷனை மாத்தி தாண்டா அமிச்சாரு. அப்புறம் எப்படிடா நீ ஜெயிச்ச? உங்க பொண்ணோட ராசி தான் காரணம்னு சந்தோஷமா போய் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. உங்க மனசுக்கு எல்லாத்துலயும் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். நீங்களும் பூமியும் சீரும் சிறப்புமா ஒத்துமையா பல்லாண்டு வாழ்வீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க மாப்ள. சமந்தி என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க நீங்க? அப்பா ஏன் சம்பந்தி? பூமிக்காவும் மாப்பிளையும் சீரும் சிறப்புமா ஒத்துமையா பல்லாண்டு வாழ்வாங்க, நல்லா இருப்பாங்கன்னு தானே சொன்னேன். இது போதும் சம்பந்தி, உங்க நல்ல வாக்கு பலிக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பிள்ளைக்கு சோதனை வந்தாலும் நீங்க சொன்ன இந்த வாக்கு அவனை வாழ வைக்கும். அப்பா என்னாச்சுப்பா? வர வர நீங்க என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்க. உண்மைதான்ப்பா, நீயும் பூமியும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு கவலைப்படுறேன். அப்பா டேய் உனக்கு என்னடா தெரியும்? மகனை யாராவது வாழ்த்தினா அப்பா எமோஷனல் ஆறது சகஜம் தானே. ஓகே ஓகே. என்னோட இந்த வெற்றிக்கு ரொம்ப துணையா இருந்தா என் பொண்டாட்டிய போய் நான் பார்க்கணும். உங்க எல்லார்கிட்டயும் நான் அப்புறமா பேசுறேன். ஓகே ஓகேடா, பை பை. பாய். டேய் நில்றா நில்றா. டேய் ஃபோன் பண்ணி பாப்போம். நில்றா. டேய் டேய் Is currently not reachable. சரி, இன்னொரு வாட்டி ஆதி சருக்கு ட்ரை பண்ணுவோம். The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. டிஸ்ப்ளே வேற போயிடுச்சு. போன் யார் பண்றாரு கூட தெரியல. எல்லாம் இவனால தான் சார்.
ஷில்பா சொன்ன பொண்ணு இவதானா? பா, ஆள் சும்மா நச்சுன்னு இருக்காளே. இப்படி ஒரு பொண்ணை நான் காசு கொடுத்து தேடினாலும் கிடைச்சிருக்காது. ஆனால் ஷில்பா எனக்கு கூலி கொடுத்து கரும்பு தோட்டத்தை அனுப்பிச்சிருக்காங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.